என் நிலைமைய பாத்தீங்களா அத்தை? அத நான் சொல்லணும். உனக்கு கவலைக்கு என் மாமியார் இங்க கொண்டு வச்சிருக்கா பாரு. என் நிலைமைய நான் என்னத்த சொல்ல? நான் எதுக்கு போறேன்னு கேக்கேன். அந்த விக்ரம் பைய மோப்பம் முடிச்சு வந்து பாஞ்சிரவா. நீ தான் அத அணை போட்டு தடுக்கணும்னு என்ன கொண்டு காவலுக்கு வச்சிருக்காவ. உங்க நிலைமை கவலைக்கடன் அத்தை. ரொம்ப கவலைக்கடன் பாத்துக்க. ஆதிதாவ இப்படிதான் பொண்ணு தர எல்லாரையும் விட்டுட்டு வந்து கிடக்கும்போது நான் தான் காவலுக்கு இருந்தேன். இந்த பால்வாடி ஸ்கூலுக்கும் எனக்கும் ரொம்ப ராசி நினைக்கேன். அப்படிங்களா அத்தை? சீக்கிரம் ஒண்ணு இந்த விக்ரம் பையன் கண்டுபிடிச்சிருவான். எப்படித்த சொல்றீங்க? அவன் மோப்பம் முடிச்சிட்டீங்க தானே அலைதான். அதுக்கு தானே மாமியார் என்னங்க கொண்டு வச்சிருக்காவ. அத்தை பாவம் அத்தை, ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்காங்க அத்தை. நீங்களாம் வாயில கொண்டு அடிச்சாலும் திருந்த மாட்டியடி. அவனே வீட்டை விட்டு வெளியில வராம ஒன்னு அனுப்பிட்டு வீட்டுக்குள்ள இருக்கான். அவன் மெலிஞ்சிட்டானே நீ கவலைப்பட்டு இருக்கியாங்க. என்ன பண்ண புருஷன் ஆயிட்டாவல. இப்படியே இறக்கம் பண்ணிட்டு இருந்த விளங்கிரும். அத்தை என் நிலைமை பாருங்க அத்தை. டிஎஸ்பி ரோகிணியா இருந்தவா பால்வாடி டீச்சர் ஆயிட்டேன் அத்தை. வேற ஒண்ணு இல்ல, இந்த நிலைமைக்கு உன் காதல் தான் காரணம். கெட்டனா அந்த விக்ரம் பையோட தான் கெட்டவன அடம் முடிச்சு கட்டிக்கிட்டல. அதான் அனுவிக்கிற டிஎஸ்பி ரோகிணி பால்வாடி டீச்சரா ப்ரமோஷன் ஆயிருக்க. இது கூட நல்லதான் தான் இருக்கு. ஐயோ வாமிட் வருது. தாயே நீ எதையாவது மறைச்சிருந்தனா சொல்லி தொலைச்சிரு. ஒண்ணு இல்ல என்னத்த முடியல கேட்டினா முடியல. மாமியார் உன்னை சிட்ட சொல்லிருக்காவ. விக்ரம் கூட நீ சேரவே இல்லல்ல? இல்லவே இல்ல, சேரவே இல்லத்த. சத்தியமாக? சத்தியமாக. உண்மையாக? உண்மையாக. உன் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா இந்த விக்ரம் பையன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. சத்தியமா சேரவே இல்லல்ல? இல்லத்த. பித்த வாமிட்டா இருக்கும், வேற ஒண்ணு இல்ல. அதுக்கு பயமா தான் இருக்குது. நல்லா தெரியுமில்ல? இல்லத்த. சப்பா முடியல. எதுக்கும் திரும்ப கேக்குறேன். எதுவும் இல்லல்ல, இருந்தா சொல்லி தொலைச்சிருங்க. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் ஒட்டு மொத்தமா சாக்கு கொடுப்பிய. அன்னைக்கு நான் திணறுவேன். இல்லத்த. இவன் இல்ல இல்லன்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் சந்தேகமாவே வருது. பாப்போம். அக்கா மீனா, மீனா. சப்பா சாக்க குறை. என்ன விக்ரம் பையா ஸ்கூலுக்கு வந்திருக்கா மாட்டி? என்னத்த சொல்றீங்க? பயவுல எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல. ஒளிஞ்சிக்க. ஐயோ அத்தை, இங்க தான் அவங்க வரவே மாட்டாங்க சொன்னீங்க. இங்க எதுக்கு வந்தாங்க? அத உன் புசங்கிட்ட நீ தான் கேட்கணும். இங்க பாரு, அவன் அந்த வீட்டை விட்டு வெளியில வரணும். வர வரைக்கும் அவன் கண்ணுல படக்கூடாது. எங்க மாமியார் ஸ்ட்ரெயிட்டா ஆர்டர் போட்டுருக்காங்க. கண்ணுல பட்டுட்ட அவ்வளவுதான் முடிஞ்சது. அட தாயே, சேர்த்து வைக்கிறதுக்கு கூட நாங்க இவ்வளவு பாடுபடல. பிரிச்சு வைக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டி இருக்குது? அதானே அக்கா. ஐய தாயே, போய் ஒளிஞ்சுக்கமா. சரிங்க அத்தை. அப்படி இல்ல, அவளுக்கு புருஷனை இப்ப பார்க்கணும். பாரு, ஒளிஞ்சு பாரு. சரிங்க அத்தை. அத்தை என்ன சந்தோஷப்படுறா? நீ எதுக்கு பாக்குறன்னு எனக்கு தெரியும். குமார பார்த்தா உனக்கு இவ்வளவு சந்தோஷம் வரும் அப்படின்னு கேட்க வர. அப்படிதானே? என் இனமடி, என் இனம். உனக்கு வரும், உனக்கு வரும். வாய்ப்பே இல்ல, வராது, இங்கேயும் வராது. அக்கா என்னடா அம்மா, நான் இங்க இருப்பேன்னு உனக்கு யார் சொன்னா? தமிழ் அக்கா. தமிழ் வேலைய பத்தியா? அந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு. அப்ப தப்பு ஓ மேலதான். ஓய், யாருக்கிட்ட சொல்லக்கூடாது அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்க. சரிடா, எதுக்கு நான் வலை போட்டு தட்டிட்டு வரியா? எதுக்கு? அக்கா ஸ்டாப். நல்ல வீட்டுக்கு கூட்டு போய் எனக்கு விருந்தாடா வைக்க போறேன். எதுக்குடா என்ன தேடுன? அக்கா சொல்லுடா. அக்கா அக்கா இங்கே விசிட்டன்னு சொல்லி. நீ என்ன சொல்ல விடுதியா? சப்பா சொல்லுடா. அக்கா ரோகிணி இந்த பால்வாடி பிள்ளைலே அம்மா வேணும், அம்மா வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரியே கிட்ட இவன் கேக்குறது. இந்த அளவுக்கு வந்துட்டாமல்ல, இனி வீட்டை விட்டு வெளியில வந்துருவான். டேய், நாங்களே அவ காணாம போயிட்டான்னு சோகமா இருக்கும், ரொம்ப சோகமா இருக்கும். உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லக்கா. பயவுலைக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துட்டு மூஞ்ச சோகமாயிட்டி. ஓ, அத மிஸ் பண்ணிட்டோமோ? நீங்களும் சோகமா தான் இருக்கீங்களா? ஆமாடா. அக்கா சொல்லுடா. ரோகிணி வேணும்க்கா. இது கடை இல்லடா, குச்சி மிட்டாய் வேணும்னு கேக்குற மாதிரி ரோகிணி வேணும்னு கேக்குறியே. தப்பா கேக்குறியடா, தப்பா கேக்குறியடா. அக்கா ரோகிணி வேணும்க்கா. புரியுதுடா, உன் ஃபீலிங் எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாத. அக்கா ரோகிணி வேணும்க்கா. கிட்டி நான் சிரிச்சிருவேன் போல கிட்டி. சிரிச்சிராத, பைய உள்ள கண்டுபிடிச்சிருவான். முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள சிரிக்கிற சிரிப்பு இருக்குதே, அதை யாராலையும் தடுக்க முடியாதுடி. எனக்கு சிரிப்பு சிரிப்பாதான் வருது. ஆனா சோகமா வச்சாதான் இந்த பைய உள்ள போவான். நீ சிரிச்சிராத சரியா?
எட்டி நீ சிரிச்சிடாத. எனக்கு நீ சிரிச்சிருவியான்னு சிரிப்பு சிரிப்பா வருதுடி. எனக்கு நீ சிரிச்சிருவியான்னு சிரிப்பு சிரிப்பா வருது. அக்கா நீங்க அழுறீங்களா? ஆமாடா, ரொம்ப அழுதண்டா. தாங்க முடியாம அழுதண்டா. கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதண்டா. எங்களால முடியலடா. எங்களால முடியலடா. இந்த அக்கா 2 பேரும் அழுறாங்க, கண்ணீர் வருது, ஆனா சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குதே. இவங்க அழுறது கூட சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. அக்கா இவனை போ சொல்லிட்டு நான் கக்கன்னு சிரிச்சிட போறேன். தேவிக்ரா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா தமிழ் வந்துட்டப்பா காப்பாத்ததுக்கு. அக்கா ரோஹிணி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிட்டாக்கா? கிடைச்சா உனக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டேமா? அக்கா ரொம்ப நாள் ஆயிட்டேக்கா, அவ இன்னும் காணுமே. வருவாடா, எங்க போயிருப்பா? 1 மாசம் ஆக போகுதுக்கா, முடியலக்கா. நானும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், அவ கிடைக்கலக்கா. வருவா. ப்ளீஸ்க்கா, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லிருங்கக்கா, முடியலக்கா. டேய், அவதான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிருக்கால. எப்ப அந்த வீட்டை விட்டு நீ வெளிய வரியோ அன்னைக்கு உங்க கண்ணை படுவே சொல்லிட்டு போயிருக்கால. அது வந்து எப்போ அந்த வீட்டை விட்டு வெளிய வரியோ அப்போ உன் கண்ணை பட போறா. அதுக்கு போட்டு நீ என்ன தேடிட்டு இருக்க? அத நாங்களும் தேடுறதை விட்டுட்டோம். நீ அந்த வீட்டை விட்டு வெளிய வர வரைக்கும் அவ உன் கண்ணில் பட மாட்டா. அது வந்து பொண்டாட்டி வேணுமா அப்ப வேணுமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். அக்கா நீ தாண்டா முடிவு பண்ணணும், எங்களால ஒண்ணும் முடியாது. ஏடி பிள்ளைகளை எங்க ஒண்ணும் காணோம்? இன்டர்வல் போயிருக்காவ. டீச்சரு இப்பதான் போனேன், இவன் வந்தாம்ல. அட பாடாத்தி, என்கிட்ட கேப்பியா? சிறும மாடி. என்ன நான் வந்தேன்னு போனாங்களா? உன்னை பார்த்து டீச்சருக்கு பயம்டா. உன்னை பத்தி தெரியுமில்ல, அதான். தெரிஞ்ச புள்ளையா? ஆமாமா, அதான் உனக்கு இந்த பிள்ளை பயப்படுது. சொல்லி வைங்க, நான் இப்ப எந்த பிள்ளை கிண்டல் அடிக்கிற நிலைமையில நான் இல்லன்னு. சப்பா, என்னடி வேலை பார்த்த? என்னை பத்தி தெரிஞ்சு ஏன் என்கிட்ட கேள்வி கேட்ட? அவனுக்கு சந்தேகம் வராம இருக்கதா கேள்வி கேட்டேன். நீ அவனுக்கு சந்தேகப்படுற மாதிரிலாம் பதில் சொல்லியிருக்க. அது யாரு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா? நிசா டீச்சர், நிசா டீச்சர். நிசாவா? சரிடா, வாயா வீட்டுக்கு வாயா. இல்லக்கா, அவளை பார்க்காம என்னால இருக்க முடியல. வீட்டுக்குள்ள அவ இல்லாம இருக்க முடியல. அதான் டூட்டிக்கு போயிட்டு வந்தா அவளை கொஞ்ச நேரம் தேடுவேன். அப்படியா? ஆமாக்கா, அவ இல்லாத வீட்டுல என்னால இருக்கவே முடியலக்கா. இவ்வளவு ஃபீல் பண்ணுத, அந்த வீட்டை விட்டு வெளிய வந்தாதான் என்ன? முடியாதுக்கா, என்னால முடியாது. வீட்டை விட்டு வெளியில வர முடியாத அளவுக்கு இவனுக்கும் அந்த நல்ல சிவனுக்கு அப்படி என்ன தம்பி ரகசியம் இருக்குது? பொண்டாட்டியே இவ்வளவு நேசிக்கிறான், அவ இல்லாம அவனால இருக்க முடியல. அதையும் தாண்டி நல்ல சிவன் மேல அவனுக்கு ஒரு பயம் இருக்குன்னா அப்படி என்னதான் மட்டும் ரகசியம்? தமிழே, மதனுக்கும் விக்ரமுக்கும் 20 வருஷம் டிஃபரெண்ட். இவங்க காலேஜ் 3rd இயர் படிக்கும் போதுதான் இவன் பிறந்திருக்கான். சரி, அப்போ என் மாமியாருக்கு எவ்வளவு வயசு இருந்திருக்கோம்? அதான் உன் மாமியாருக்கு 13 வயசுல கல்யாணம் முடிஞ்சிட்டேன். 34 வயசு கரெக்டா? ஆமா. 34 வயசுல யோசித்து பாரு. வாய்ப்பு இருக்குல்லடி. அது சரிதான், ஆனா அவன் இந்த ஊர்ல பிறக்கல. அவங்க ஊர்லயே அவங்க வீட்லயே பிறந்திருந்தாதான் மதனுக்கு தெரிஞ்சிருக்குமே. சரி, எப்போ தெரியுமா? இவங்க வேலை விஷயமா எங்கேயோ போயிருக்காங்க. இவன் 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ படிச்சிட்டு இருந்திருக்கான். அப்பதான் தம்பின்னு தெரியுமா. அதே அவங்க தங்கச்சி தான் சொல்லியிருக்கா. ஹாஸ்டல்ல தான் நின்று படிச்சிருக்கான், இங்க கூட வளரல. அது எப்படி கடைக்குட்டி பிறந்த புள்ளைய எல்லாரும் பொத்தி பொத்தி தானே பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. ஆமா. நல்ல வயதுக்கு அந்த சின்ன வயசுலயே ஹாஸ்டல்ல கொண்டு போட்டான். பிறந்தல இருந்து அவன் இங்க வளரவே இல்ல. ஹாஸ்டலு ஹாஸ்டலு ஹாஸ்டலு. ஏன் 10ஆம் கிளாஸ் கூட நம்ம கிஷோர் கூட தானே படிச்சிருக்கான். ஆமாக்கா, சேம் ஹாஸ்டல் தான். 2 பேரும் ஒன்னாதான் படிச்சிருக்கானுவ. +2லயும் ஒன்னா படிச்சிருக்கானுவ. அதுக்கப்புறம் டிகிரியும் ஒன்னா முடிச்சிருக்கானுவ. அதுக்கப்புறம் போலீஸ் ட்ரைனிங் ஒன்னா முடிச்சிருக்கானுங்க. ஃபுல்லா ஹாஸ்டல் தான். ஆனா அப்பம் கூட அந்த பையலுக்கு கிஷோர் யாருன்னு தெரியாதான். கிஷோருக்கு அவன் யாருன்னு தெரியாது. ஆனா ஒன்னாவே படிச்சிருக்கானுவ. அப்போ இத பிளான் பண்ணி தானே அவன் கிஷோர் கூட படிக்க வச்சிருக்கணும். நல்ல சிவன். என் மாமியாரு விக்ரம் மேல பாசமா இருக்காங்க, இல்லன்னு சொல்லல. அம்மா பிள்ளைமா தான் நடந்துக்கிடுதாங்க. ஆனாலும் எங்கயோ இடுக்கி தமிழே. அப்போ இவன் நல்ல சிவன் புள்ளதான், ஆனா என்னமோ இருக்கு தமிழே. அத்தை, இப்படி ஒரு குழப்பமானதை நான் பார்த்ததே இல்ல. அவனு சொல்வேன், தப்பா நினைக்க மாட்டீங்களா? என்ன ஒருவேளை அப்ப நல்ல சிவன் அம்மா வேற யாரும் இருக்குமோ? அப்படி இருந்தா விக்ரம் எதுக்கு என் மாமியார அம்மா அம்மான்னு கூப்பிடுறான்? உரிமையோட திட்டுறான், உரிமையோட ஏசுறான். அம்மா அங்க போய் தானே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒருவேளை பெரியம்மான்னு இருந்தா இவ்வளவு உரிமை எடுத்துக்கிட முடியாத? இன்னும் அதட்டு தானே செய்யறான். நல்ல சிவன் கூட சேர்ந்துக்கிட்டு என் மாமியார் நான் படுத்தின பாடு உனக்கு தெரியும்ல. அதுவும் சந்தேகமா தான் இருக்குது. வேற அம்மாவெல்லாம் அப்படி பண்ண முடியாது. ஆமா மீனா குட்டி, இவன் அந்த அத்தை என்ன பாடுபடுத்துறான்னு உனக்கு தெரியும்ல. சத்தியமா சொல்றேன், அப்ப நல்ல சிவன் தான். ஆனா அம்மா வேற யாரோ இருக்காங்க.
இவன் அதை சொல்லிதான் மிரட்டுறானோ என்னமோ தெரியல. அம்மா வேற ரெண்டாம் தரமா வந்திருக்காங்க, இல்ல வேற ஏதாவது நினைச்சு கூட இவன் மானத்துக்கு பயந்து கூட, இல்ல அவங்க அம்மா மேல பாசத்துல கூட ஏதாவது பண்ணலாம்ல. எப்படி இருந்தாலும் பொண்டாட்டி எவ்வளவு விட்டு கொடுப்பானாட்டி, அவன் தான் பொண்டாட்டி மேல உசுரா இருக்கானே. அதுவும் சரிதான். போடா, என் பொண்டாட்டி எனக்கு முக்கியம் ஏதாவது வந்திருக்க மாட்டான். அவனா உண்மை சொன்னாதான் உண்டு, நம்மளா கண்டுபிடிக்கவே முடியாது. அடுத்த போக மாட்டி, எனக்கு சந்தேகம் இருக்கு தவிர கேட்டா இல்லவே இல்லைங்க. மொவலே அப்படி மட்டும் இருந்தது எல்லாம் சொதப்பல்தான். அவ்வளவுதான், நல்ல சிவன் ஆட்டம் பயங்கரமாயிரும். இருக்காது அவன் நினைப்பிலே சாப்பிடாம கிடக்கா, அதான் அவளுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்பா, நான் கூட பயந்துட்டேன். அவ்வளவுதான், மறுபடியும் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு தோத்துருவோம்னு பயம் கொடுத்துட்டு இதை சொல்லியே நம்மள மிரட்டுவானே. இருக்காதுல்ல. இல்லப்ல, அவ ஒழுங்காவே சாப்பிட மாட்டுக்கா. அது ஏதோ பித்த மாதிரி இருக்குது. நானே இதை செக் பண்ணி பார்த்தேன். இல்ல பாத்திருக்கல இல்லையா? சரி சரி. ஐயோ, நாளுக்கு நாள் பாடு அதிகமா படுத்துதே, தாங்க முடியலையே. என்ன அறியாமலே காட்டி கொடுத்துருவோம் போலுக்கு. ஐயோ, எல்லாருக்கும் தெரிஞ்சா அவ்வளவுதான். அன்னைக்கு பாட்டி வேற ஏதோ பிளான போட்டிருக்காங்க. இந்த நேரத்துல இப்படின்னு தெரிஞ்சா என் நிலைமை என்னத்துக்கு ஆகும்? 3 மாசம் முடிஞ்சிட்டு நான் இப்ப எப்படி? கொஞ்சம் சீக்கிரம் வாடி. என்னடி என்ன சாக்கினே இந்த மாதிரி வந்திருக்க? வாய நம்ம வீட்டுக்கு போவோம். இதுக்கப்புறம் என்னடி வெட்டிங்க? வா போலாம். நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன்டி. என்ன எப்படி நீங்க பிளாக் ட்ரெஸ்ல தான் வருவீங்கன்னு தெரியும், அதான் இப்படி. அப்படியா? சரி, மேல வா. சரி. வாய நம்ம வீட்டுக்கு போயிருவோம். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே பண்ணிக்கிட்டு தான் உங்க அம்மா முன்னாடி தாலி கட்டி கூட்டு போயிருவேன். நீ எனக்கு சொந்தமானவடி, உங்க அம்மா பிடிச்சிட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அவங்க கொஞ்ச நாள் அப்படிதான் இருப்பாங்க, சரியாயிரும். இது நான் என்னமோ யாரையோ ரகசியமா பார்த்த மாதிரி பார்த்துட்டு போறேன். நீ என்ன சொந்தமானவடி, எனக்கு சொந்தமானத இப்படி நான் பார்க்கணும். யார் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஆமா, எனக்கு என்ன கலக்கலா இருக்க? எல்லாம் உங்களுக்காக தான். அப்படியா? சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கா? எங்க அம்மா மட்டும்தான். உங்க அம்மா மட்டும் தானே? சரி, உங்க வீட்டுக்கு போமா. என்ன சொல்றீங்க? ஓரமுக்கு தான் உங்க அம்மா வரமாட்டாங்களே. ஆமா, உங்க வீட்டுக்கு போயிடும். இங்க வேண்டாம், போமா. சரி சரி, இனிமே இருக்கு, வா போலாம். ஒருவேளை எங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டா? ஆமா, நீங்க நானும் திருட்டு நம்ம காது பண்ற மாதிரி நம்மள கண்டுபிடிச்சு அவமானப்படுத்துறதுக்கு எனக்கு சொந்தமான வழி நீ. சரி, வா போலாம். சரி. சரி, வா. நான் இதை எப்படி மறைக்க போறேன்னு தெரியலையே. அம்மா இருந்தாலும் அம்மா கிட்டையாவது சொல்லலாம், நமக்கு அந்த பாக்கியமும் இல்லை. சரி, முத புருஷன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா இந்த விஷயம் புருஷனுக்கே தெரியக்கூடாது. என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. புருஷன்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் புருஷன்கிட்டயே மறைக்க வேண்டியிருக்கு. ஊருக்கே சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இப்படி எனக்குள்ளே வைக்க வேண்டியிருக்கு. என்ன பெருவிதான் எடுத்தனோ தெரியல. தங்கப்புல என்னண்ணே? ஏமா படுத்திருக்க? உடம்பு சரியில்லையா? ஒன்னும் இல்லண்ணே. ஏமா மாப்பிள்ள ஞாபகமா இருக்கா? ஆமாண்ணே. அண்ணே, என்னம்மா? உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னே. என்னம்மா? உன்கிட்ட சொல்லலாமான்னு எனக்கு தெரியலன்னு, ஆனா உன்கிட்ட சொல்லாம இருக்க கூடாதுன்னு மட்டும் என் மனசு சொல்லுது. என்னம்மா தங்கம், சொல்லு. அண்ணங்கிட்ட நீ எது வேணாலும் சொல்லலாம். உனக்கு என்ன அம்மாவா இருக்காங்க? சொல்லதுக்கு அம்மாவா நான் தானே இருக்கேன். சும்மா சொல்லு, ஒண்ணு இல்ல. அண்ணா ஆம்பளை தான் நினைக்கலாம், வேண்டாம். அம்மா மாதிரி சொல்லு. அண்ணே, அண்ணே. என்னம்மா? உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னே. சொல்லுமா. அண்ணே, நான் என்னம்மா? நான்
குழந்தை ஒண்ணு இருக்குன்னு. என்னவா சொல்ற? ஆமாண்ணே, 3 மாசம். அப்படின்னா மாப்பிள்ளை விட்டு வரும்போது உனக்கு தெரியுமா? தெரியும்ண்ணே. மாப்பிள்ளைக்கு தெரியாதுண்ணே. நான் தாய் மாமன் ஆயிட்டேனா? நான் தாய் மாமனா? இத முதல்ல சொல்லிருக்கலாமா? இல்லண்ணே, அன்னைக்கு பாட்டி ஸ்ட்ரிக்டா தான் சொல்லி விட்டுருந்தாங்க. பாட்டி இப்போதைக்கு வேண்டாம், அவனுக்கு உன் அருமை தெரியணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னது சரிதானே? ஆமாமா, அது சரிதான். இப்பதான் மாப்பிள்ளை உன்னை ரொம்ப தேடவும் செய்யறாரு. ஆனா இது சந்தோஷமான செய்தி இல்லாமா? ஆனா நல்ல சிவன், அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை நாங்க எதுக்கு இருக்கோம்? உன்னையும் உன் பிள்ளையும் பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. இந்த பூமிக்கு உன் பிள்ளை பிறப்பான், அது எங்க கையில நாங்க வாங்குவோம். உனக்கும் உன் பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். நீ எங்க மகாராணிமா, நம்ம வீட்டு வாரிசு. விட்டுருமா என்ன உன்னைய? டேய், நீ எப்போ டியூட்டி முடிஞ்சு? இன்னைக்கு ஆஃப் டே லீவ் போட்டிருந்தேன். ஏன்? அது முக்கியமான கேஸ்ல இருந்தது. இல்ல, ஆனந்தி வர சொல்லியிருந்தா. அப்படியா? டேய், முக்கியமான கேஸ்லடா. அவளை பார்க்க முடியும் இருந்தது. சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. அம்மா, தாயம் படுத்திருக்கா? பாப்பா இல்ல? அண்ணே. டேய், நீ நான் தாய் மாமா ஆயிட்டேன்டா. என்னடா சொல்ற? 3 மாசமா? அதான்டா 2 நாளா பட்டு பட்டு கிடந்துக்கா. நம்ம கேட்டதுக்கு இல்லன்னுட்டல்ல. என்னடா சொல்ற? தாய் மாமா ஆயிட்டமா? போங்கண்ணே. இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டா மாப்பிள்ள அமுத்திர மாதிரி தான் இறங்கும். அதானே தேடி இருக்காரு. ஐயோ அண்ணே, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? நான் பயந்து போயிருக்கேன். என்ன அந்த நல்ல ஏதாவது பண்ண பயப்படுதோ? என் மருமகன் பிள்ளை மேல கைய வைக்கட்டும். அவனை விட்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போவேனே தவிர என் மருமக பிள்ளை மேல கை வைக்க மாட்டேன். தாய்மாமன் நாங்க எதுக்குமா இருக்கோம்? நீ ஏன் பயப்படுத? இன்னிலிருந்து இந்த வீட்டு மகாராணியே நீதான். இங்க பார், அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். இல்லண்ணே, வெளியில தெரிய வேண்டாண்ணே, அவங்க மனசு காயப்படும்னே. ஏமா? வேண்டாண்ணே, அவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் அவங்க கிட்டதே மறைச்சிருக்கோம். தெரிஞ்சா வேதனைப்படுவாருண்ணே. வேண்டாம். எத்தனை மூடி மறைக்க முடியும்? இன்னைக்கு வெளியே தெரிஞ்சுதான் ஆகணும். அதை நம்மளே சொல்லிடுவோம். வேண்டாண்ணே, ஒரு 6 மாசம் போகட்டும்ண்ணே. விடா, தங்கச்சி சொன்னா சரியாதான் இருக்கும். விடு, மாப்பிள்ளை வீட்டு விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பாப்போம், இந்த குழந்தையாது அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கதான்னு பாப்போம். சரிடா, சரி. இனி தங்கச்சி யாராவது மாத்தி மாத்தி யாராவது ஒருத்தர் பாக்கணும். தருணை எப்பவும் வீட்டுல இருக்க சொல்லு. வயலுக்கு நான் அப்பப்போ போய்க்கிடுதேன். சரி. அப்புறம் நல்ல ஆஸ்பத்திரியா பாக்கணும். அப்புறம் தங்கச்சிக்கு என்னென்ன கட்டு உண்டோ அத்தனை செஞ்சிடணும்டா. 5வது மாசம் 3வது மாசம் என்னென்ன உண்டோ அத்தனை செஞ்சிடணும். எந்த குறையும் வைக்க கூடாது. கிளப்பிடுவோண்ணே. அவளுக்கு நல்ல ஆகாரமா தான் கொடுக்கணும். சரிண்ணே. ஏன்னா நம்ம மர்மையம்ல வரான். ஆமாண்ணே. அப்புறம் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். என்ன தனியா அங்க இருக்கா? சரி, பாத்துக்கலாம். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். அதெல்லாம் தங்கச்சி நல்லா பாப்பான் தரனு. சரி. டேய் தரன், எனக்கு கூப்பிட்டியா? எனக்கு கூப்பிட்டியானே? ஆமா. இனி வயலுக்குலாம் ஒண்ணும் போக வேண்டாம். ஏனே? தங்கச்சி யாரு பாப்பா? தங்கச்சிக்கு என்னன்னே? அவன் நல்லதா பாத்துட்டு இருக்க. இனிதான் ரொம்ப நல்லா பாக்கணும். அப்படின்னா? ஆமாடா, தாய்மாமன் ஆயிட்டோம். என்னன்னு சொல்ற? ஆமாடா, தாய்மாமன் ஆயிட்டோம். இங்க பாரு, விக்கே நானும் வயலுக்கு போய்கிட்டோம். டூட்டி முடிஞ்சு அப்படி போயிட்டு வந்துருந்தோம். நீ தங்கச்சை விட்டுட்டு எங்கேயாவது போன? இல்ல, போக மாட்டேன். நல்லா பாத்துக்கிறேன். நானே சமைச்சு கொடுக்கேனே. அதுக்குதானே நீங்க இருக்க. வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்க. சரிண்ணே. நமக்கு யோகத்தை பத்தியடா. பெரியப்பா தாய் மாமன் பிரமாதம்டா. சரிண்ணே, பரவாயில்ல பரவாயில்ல. பாரு, தங்கச்சை நல்லா பாத்துக்கணும். அப்புறம் யாருக்கும் வெளியில தெரிய வேண்டாம். நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அம்மா கிட்ட அக்கா மாட்ட மட்டும் சொன்னா போதும். நல்ல குடும்பத்துக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனே, தெரியும். தங்கச்ச கொஞ்சம் கண்ணு கட்டுமா பாரு. தாய் இல்லாத புள்ள, நம்ம தான் எல்லாமா இருக்கணும். அவளுக்கு நம்ம அம்மா இல்லைங்கிற நினைப்பு வந்துடவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கவனிக்கணும். அம்மாவே மாறிடு, புரியுதா? அண்ணா இருக்க வேண்டாம். அம்மாவா இருந்தாதான் அவ கஷ்டம் நமக்கு புரியும். சரிண்ணே, கொஞ்சம் நல்லா பாரு. வயலுக்கு வேணா வேற யாராச்சும் பாத்துக்கலாம். நான் பாத்துக்கிறேன். என்ன அம்மா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரமாமா? வரியா? இல்லண்ணே, இப்ப வேண்டாம். எவ்வளவு நல்ல 3 மாசம் ஆகுதாண்டா. இவ்வளவு நாள் இப்ப சொல்லாம இருந்தா பயம் தான். தாய் இருந்தா சொல்லிருப்பா. தாய் இல்லல்ல, நம்மளும் தாயை நடந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிதானம்மா? இல்லண்ணே, அப்படி இல்லண்ணே, என்ன தப்பா நினைச்சிருங்கிற பயம். இது எப்படி உன்னை தப்பா நினைக்க முடியும்? அப்படி பத்தி எங்களுக்கு தெரியாது. குறும்புக்கார பையன். அவன் சும்மா இருப்பான்னு அவன் கையங்கால சும்மா இருக்குமா? சும்மா இருக்கும். இல்லனே, எனக்கு சந்தேகம் இருந்தது. இந்த பையன் இருக்க மாட்டானேன்னு. சும்மா இருடா. இல்லனே, சந்தோஷமான செய்யுதுனே. அவன் கிடக்கா. நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடுமா. காலம் கிட்டமானே அதை செய்யுடா. வா, என்ன நல்லா சுத்திரியா பாக்கணும். சரிடா. இப்படி இருந்தா எனக்கு எப்படா தாய் ஞாபகம் வரும்? போதும், இந்த பாக்கியமே எனக்கு போதும். கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து பஜார்ல போய். இப்பமே கிளம்பிட்டேன்.